ஹாய் ஜான்சி, எப்படி வீட்டை எப்போதும் நறுமணமாக வைத்திருப்பது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 10 ரூபா செலவுல நம்ம வீட்டை எப்பவுமே நறுமணத்தோட வச்சிருக்கலாம். அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான வாய் இருக்கிற ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம தனித்தனியா செஞ்சு வச்சுக்கணும். டாய்லெட்டுக்கு வேணாலும் நம்ம செஞ்சு வச்சுக்க முடியும். இப்ப டாய்லெட்ல எல்லாம் நிறைய ஓடோனில் மாதிரி ஸ்மெல் கொடுக்கக்கூடியது இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் ஸ்மெல் வரும், அப்புறம் ஸ்மெல் வராது. இந்த மெத்தட்ல உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டாவும் இருக்கும், எஃபெக்டிவாவும் இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பா எடுத்துக்கோங்க. அதுல பேக்கிங் சோடா ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடானா சோடியம் பைகார்பனேட். இது 100 கிராம் உடைய விலை 4000 ரூபா. ரீட்டைலா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ரூபா ஆகலாம். பேக்கிங் சோடா, சோடா உப்பு, சோடா மாவு, ஆப்ப சோடா, இட்லி தோசை போற. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. சோடா எல்லா விளக்கத்தையும் சொல்லிடணும்னு நினைச்சிட்டு வரிசையா சொல்லிட்டே இருக்கேன். எல்லாமே ஒண்ணுதாங்க. இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற அந்த சோடா. ஓகே, ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. கரெக்டா 100 கிராம் இல்ல, ஒரு அப்ராக்சிமேட்டா 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு நேச்சுரலாவே ஒரு தன்மை இருக்கு. என்னன்னா இது ஆர்டர் நியூட்ரலைசர். ஆர்டர்னா என்னன்னா ஸ்மெல், நியூட்ரலைசர்னா அதை சமன்படுத்தக்கூடியது. கெட்ட ஸ்மெல்லா இருந்தாலும் சரி, நல்ல ஸ்மெல்லா இருந்தாலும் சரி, அதை அப்படியே அப்சார்ப் பண்ணி இழுத்துக்கிட்டு எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாம பிளசண்டா வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு தன்மை இந்த பேக்கிங் சோடாவுக்கு நேச்சுரலாவே இருக்கு. ஏன்னா இதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி. இப்ப இந்த பேக்கிங் சோடாவை நம்ம டப்பால எடுத்துட்டு கட்டிகள் இருந்தா உடைச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம இதுல கொஞ்சம் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். எசன்ஸ்னா எசென்சியல் ஆயில் சொல்லுவாங்க. லாவெண்டர் ஆயில், ரோஸ் ஆயில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை சேர்த்துனீங்கன்னா ரொம்ப நாளைக்கு எஃபெக்டிவா இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய பாட்டில் எசன்ஸ், அதாவது அத்தர்னு சொல்லுவாங்க, இந்த பெர்ஃபியூமும் ஆட் பண்ணலாம். இந்த பெர்ஃபியூம் ஆட் பண்ணா கொஞ்சம் சீக்கிரமாவே ஸ்மெல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம திரும்ப கூட ஒரு டைம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எசன்ஸ ஒரு 10ல இருந்து 15 டிராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இத நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூலிங் எஃபெக்ட் தான் வரும். சோ நம்ம கையில கூட தொடலாம். இதுவே வாஷிங் சோடாவா இருந்தா நமக்கு கையில தொட முடியாது. ரொம்பவே அது ஹீட்டா இருக்கும். இப்ப நல்லா நம்ம இதுல மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஸ்மெல்ல இழுத்து பிடிச்சுக்கும். அப்படிங்கறதுனால இந்த சென்ட்டுடைய ஸ்மெல்லையும் இழுத்து பிடிச்சுக்கும். அவ்வளவு சீக்கிரமா அந்த ஸ்மெல் போகிறதுக்கு விடாது. ஆனா லேசா காத்துல கசிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால இத போட்டு உங்களுக்கு என்ன ஸ்மெல் பிடிக்குதோ, லாவெண்டர் ஸ்மெல் பிடிச்சா லாவெண்டர் ஸ்மெல். இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா 35 ரூபா தான். நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல்ல வாங்கிக்கலாம். அது கெமிக்கல் கடையிலயும் கிடைக்கும். அதே போல ஃபேன்சி ஸ்டோர்ல கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மேல ஒரு மெல்லிசான துணி அல்லது டிஷ்யூ பேப்பர் போட்டு நீங்க கவர் பண்ணணும். நான் பாத்தீங்கன்னா இந்த கேரி பேக்குக்கு பதில் தருவாங்க பாருங்க, நான் ஓவன் பேக்ஸ் சொல்லி, அந்த மாதிரி பேக எடுத்திருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்படி போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ரப்பர் பேண்ட் போட்டு இத ஒரு மூலையில வச்சிடலாம். ஹால்ல, ரூம்ல, டாய்லெட்ல, எங்க வேணா வச்சுக்கலாம். இத இப்படியே வச்சீங்கன்னா ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஸ்மெல் நின்றுச்சுன்னா இதை எடுத்து லேசா ஒரு ஷேக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா திரும்பவும் ஸ்மெல் வரும். பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா ஸ்மெல் போயிடுச்சுன்னா நீங்க ஷேக் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும். ஒரு 3 months கழிச்சு ரொம்ப ஸ்மெல் போயிருச்சு அப்படின்னா திரும்பவும் இந்த எசன்ஸ ஒரு 5 to 10 டிராப்ஸ் ஊத்தி வச்சிருங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த பேக்கிங் சோடாவை நீங்க மாத்திக்கலாம். அதுக்கு மேல உங்களுக்கு செலவெல்லாம் ஆகாது. நல்ல ஸ்மெல்லா இருக்கும். ஸ்மெல்லா இருக்கும் அப்படிங்கறதோட பேட் ஸ்மெல்ல முதல்ல இது எடுத்துரும். அதுதான் ரொம்ப முக்கியம். மைல்டா அந்த ஸ்மெல்ல தான் வெளியே கொடுக்கும். ரொம்ப காட்டான ஸ்மெல்ல வெளியே கொடுக்காது. ஏன்னா அது அப்சார்ப் பண்ணிக்கும். அதனால இது வச்சு பாருங்க. உங்க வீடு, டாய்லெட் எல்லாமே ஸ்மெல் ரொம்ப பேட் ஸ்மெல்லா இல்லாம நல்ல ஒரு பிளசன்ட் ஸ்மெல்லா, மைல்டு ஸ்மெல்லா இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள்.
கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.